Hi, today 12th Max example 1.5 பார்க்கலாம். Find a matrix A if at GA ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. at GA கொடுத்து A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். A ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டிட்டர்மினேஷன் ஆஃப் at GA இன்று at GA. ஓகேவா, இதான் இதுக்கு ஃபார்முலா. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் at GA கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் at GAக்கு இதான் at GAலேருந்து நம்ம டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து எழுதணும். 7 நெக்ஸ்ட் இந்த இதோட ரோ காலம் விட்டுட்டு இது 11 7s are 77 மைனஸ் 7 5s are 35 மைனஸ் நெக்ஸ்ட் இந்த 7ஓட ரோ காலம் விட்டு இந்த நாளில் 1 7s are 7 மைனஸ் 7 minus 11 7s are 77 then minus 7 1 5s are minus 5 11 11s are 121. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி at G டிட்டர்மினேஷன் ஆஃப் at G கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து நாட் ஈக்குவல் 0 தான். ஸோ நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு at Gக்கு ஒரு at G கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் at G கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து at G கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ at G எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். நார்மலாக A கொடுத்து நம்ம எப்படி at G கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் இங்கே at G கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து at G கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தான் போடணும். 7 ஃபஸ்ட் ரோ காலம் விட்டுட்டு இந்த 4க்கும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது at G எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான். அது மாதிரி கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அதுதான் at G. ஓகேங்களா, at G கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பாருங்கள், அதில் எல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/, டிட்டர்மினேஷன் ஆஃப் at Gக்கு என்ன கிடச்சிது 1764. ஸோ √1764 இன்று at G. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 1764 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கிது 42. ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 42 கிடைக்கிது. அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டு இருக்கிறதுனால ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு. 3 2 3 இருக்கிறதுனால ஒரு 3 வெளியே எடுத்தாச்சு. 2 7 இருக்கிறதுனால ஒரு 7 வெளியே எடுத்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 42. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து 42. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸில் எல்லா இதுலேயுமே வந்து 42 டேபிள்ஸில் வரும். அப்படிங்கிறதுனால ஒரு 42 வந்து வெளியே எடுத்தாச்சு, பொதுவாக எடுத்தாச்சு காமனாக. நெக்ஸ்ட் இந்த 42 காமனாக எடுத்தனால இந்த இடத்துல 1. இந்த 84லேருந்து ஒரு 42 காமனாக எடுத்தால் இதில் வந்து 2. ஓகேவா, 2 42s are 84. ஸோ இங்கே 2. இது வந்து 3 42s are 126. ஸோ ஒரு 42 எடுத்தனால 3 இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி இதுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். 84ல் ஒரு 42 போயிடுச்சுன்னா 2 வரும். 126ல் 344 இருக்குது. ஸோ 3. 42ல் 144 இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட் 126ல் 342 இருக்குது. ஸோ 3. 42ல் 142 இருக்குது. ஸோ 1. 84ல் 242 இருக்குது. ஸோ 2. ஓகேவா, இந்த 42 கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.